நீ யாருடைய உதவி உனக்கு கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு மனசில் நினச்சிக்கிட்டு இருக்கியோ அவர்கிட்ட இருந்து உனக்கு அழைப்பு வரும். அவர் உனக்கு உதவி செய்யறதுக்கு முன் வருவார். அதற்கு தடையாயிருந்த எல்லாமே இப்போது நீங்கும் நேரம். உன் மனபாரமும் குறைய போகுது. சின்ன சின்ன தடைகள் வந்தாலும் நீ உடைத்தெறிந்து உனக்கான பொற்காலத்தில் நுழைய போற. தொடர் தோல்விகள், இழப்பு, நிம்மதி இல்லை, தூக்கம் இல்லை, எதையும் சாதிக்க முடியல, ஏன் எதற்காக இந்த நரக வாழ்க்கை அப்படின்னு உன் மனசில் தோணக்கூடிய எண்ணங்களில் இருந்து முதல்ல வெளியே வா. நான் சொல்ல வர்றத கொஞ்சம் காது கொடுத்து கேளு. வாழ்க்கை அப்படின்னாலே ஏற்றம் இறக்கம் கலந்த ஒன்று தான். அதை லாவகமாக நகர்த்திக்கிட்டு போகிறதுல தான் இருக்குது சிறப்பு. உலகத்தில் வாழக்கூடிய எல்லோருடைய வாழ்க்கையிலும் எல்லா சூழலும் ஒன்று போல அமையாது. அன்பு, காதல், தேடல், வளர்ச்சி, ஆசை இப்படி எதுவுமே அளவுக்கு மீறி போகும்போது சிக்கல் தான் ஏற்படும். அடுத்தவர்களின் துயரங்களை கேட்கும்போது அதை ஆழ் மனதிற்கு கொண்டு சென்று நம்மளுடைய வாழ்விலும் இப்படி நடக்குமோ அப்படின்னு நீயே கற்பனையாக யோசிக்காத. அந்த சந்தேகமே உண்மையாக உன்னை சுற்றியுள்ளவங்கள்ட்ட இருந்து உன்னை பிரிச்சிரும். இதை எப்படி சொல்கிறது அப்படிங்கிற எண்ணம்லாம் வேண்டாம். மனசில் உள்ள குப்பைகளை உனக்கு நம்பிக்கைக்கு உரியவர்களிடம் நீ கொட்டிடு. அப்படி இல்லைன்னா ஒரு காகிதத்தில் எழுதி அதை அக்னிக்கு இரையாக்கிடு. மனசை ஒருநிலைப்படுத்தி தியானம் செய். தியானத்தின் போது எல்லா எதிர்மறை சக்தியும் என்னை விட்டு விலகிடணும் அப்படிங்கிற எண்ணத்தோட நீ தியானம் செய். தோல்விகள் நிரந்தரமல்ல. எதையும் புரிஞ்சு ஏற்றுக்கிட்டா அழுத்தம் வராது. அதற்கு மாறா நேர்மறை எண்ணங்கள் உன்னை சூழ்ந்து நிச்சயம் பாதுகாக்கும். உன்னுடைய குறைகளை உணர்ந்து அதற்கேற்ப விழிப்போடு திறம்பட செயல்பட நீ கற்றுக்க. உனக்கு துணையா நிழலா எப்போதும் உன் அன்னை நான் இருக்கேன். ஒருத்தர் நம் மீது கொண்ட பொறாமையால் மனசை காயப்படுத்தி சில சொற்களை கூறினாலும், நாம் தவறே செய்யாமல் நம் மீது பழி சொல் கூறினாலும் அவங்கள நம்ம கோபிச்சிக்க கூடாது. அவர்கள் மீது துவேஷம் கூடாது. நாம் பதிலுக்கு அவர்களை காயப்படுத்தவும் கூடாது. நம்ம காயப்படுத்துறதுனால அவர்கள் தாமாகவே விரும்பி நம்மளுடைய கர்மாவை தங்கள் கைகளில் ஏந்துக்கிட்டு போகிறாங்க. குரோதமோ, துவேஷமோ, பொறாமையும், பழிவாங்கும் உணர்வும் நம்மளில் இருந்தால் அடுத்தடுத்த ஜென்மங்களில் அதற்குண்டான பலனை நாம் தான் அனுபவிச்சாகணும். நம்மளை பற்றி யார் என்ன சொன்னாலும் தண்ணீரை போல இருக்க கற்றுக்கணும். தண்ணீர் தாம் கிட்ட கலக்கும் எந்த வர்ணத்தையும் ஏற்றுக்கிட்டு அந்த வர்ணமாகவே தோற்றமளிக்கும் தன்மையுடையது. இறைத்தன்மையும் அப்படித்தான். எல்லாமே கைவிட்டு போகுது அப்படின்னு நீ கவலைப்படாத. உன்னுடைய கர்ம வினைப்படி உனக்கு விதிக்கப்பட்ட வாழ்க்கையில் சில உறவுகளை கையாள்றது கொஞ்சம் கடினமாகத்தான் இருக்கும். ஆனால் அவ்வப்போது சுயநலமாக அவங்க நடந்துக்கிறத பார்த்து நீ கவலைப்படுற. என் பிள்ளையே, இங்கு எதுவும் உன்னுடையது இல்லை. உன் வினைக்கு ஏற்ப எல்லாம் உன்கிட்ட வந்து இருக்கு. மாயைகளை புரிஞ்சிக்கோ. தியானம் பழகு. இறை சிந்தனை, தியானம் உன்னை இது போன்ற துன்பத்திலிருந்து காத்து இறுதி வரை உன் வாழ்வை நீ கடக்க உதவும். பொறாமை அப்படிங்கிற வேண்டாத குணத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு எந்தவித லாபமோ நஷ்டமோ கிடையாது. பொறாமை அப்படிங்கிறது இன்னொருத்தருக்கு கிட்டியிருக்கும் லாபம் அல்லது வளம் கண்டு தாளாமை. வேறு ஒருத்தருக்கு ஒரு அதிர்ஷ்டமோ செல்வாக்கோ கிட்டிட்டா நம்மால் அதை சகிச்சிக்க முடியாமல் அவதூறாக பேசுகிறோம். அவங்களுக்கு நஷ்டம் ஏற்பட்டுட்டா நம்ம மகிழ்ச்சி அடைகிறோம். இது நல்லதா? அந்த மனிதன் வளம் பெற்றா நமக்கு என்ன நஷ்டம் ஏற்பட்டுடுச்சு? ஆனால் ஜனங்கள் இந்த மாதிரி சிந்திக்கிறது கிடையாது. அடுத்தவங்களுக்கு ஒரு நன்மை நடந்துச்சுன்னா நாம் மகிழ்ச்சி கொள்ளணுமே தவிர பொறாமப்படக்கூடாது. நமக்கும் நலம் கிட்டியது, நாமும் பாக்கியசாலிகள் அப்படின்னு நம்ம நினச்சிக்கணும். நம்ம கிட்ட இருந்து யாரும் எதையும் எடுத்துட்டு போகலை. அவனுடைய கர்மாவின் பலனா அவன் வளம் பெற்றான். அப்படி இருக்கும்போது அதை கண்டு நாம் ஏன் பொறாமப்படணும்? அவங்க வாழ்க்கையத்தான் அவங்கவுங்க வாழ முடியுமே தவிர அடுத்தவங்க வாழ்க்கையை நம்மால் ஒருபோதும் வாழ முடியாது. இன்றைய தினம் உன்னால் என்னை பார்க்க முடிந்தால் நாளையே நீ கேட்டது உனக்கு கிடைக்கும். உனக்கு உரியதை நான் தர காத்திருக்கும் போது எதையும் தேடிக்கொண்டு இருக்காதே குழந்தையே. உனது கோரிக்கைகளை என் செவிகளின் வழியாக நான் கேட்டுக்கொண்டே இருக்கின்றேன். உனக்காகவே அவதரித்தவன் நான். உன்னை அழகுபடுத்தி வாழ்க்கை என்னும் புத்தகத்தில் நுழைத்து அதை பக்குவமாக கையாள வைத்திருக்கின்றேன். காயங்கள் இல்லாமலும் வலிகள் இல்லாமலும் வாழ்க்கையை கையாள முடியுமா? பொறுமை, சகிப்புத்தன்மை வேண்டும். அகங்காரம், அகந்தை இவைகளை தவிர்க்க வேண்டும். அதன் பிறகு எல்லாம் உன்னால் முடியும். வாழ்க்கை சக்கரத்தில் அனைத்தையும் எதிர்த்து சந்திக்க நீ தயாராக இருப்பாய். வாழ்க்கையில் வருவது அத்தனையும் நிரந்தரமில்லை குழந்தையே. அனைத்தும் மாயை.
ஒரு நாள் உனக்கு, இன்னொரு நாள் வேறு ஒருவருக்கு. அதனால் கவலைப்படாமல் மகிழ்ச்சியோடு இருக்க பழகிக்கொள். உன் கோரிக்கைகள் எதுவாக இருந்தாலும் அதை கண்டிப்பாக நான் நிறைவேற்றி தருவேன். கர்ம வினைகள் உன்னை விட்டு விலகப் போகிறது. கடன் தொல்லைகள் விலகப் போகிறது. வர வேண்டியது வந்து சேரும். நீ எதற்காக காத்திருந்தாயோ அது விரைவில் நிறைவேறும். நீ விரும்பிய வாழ்க்கை, விரும்பிய வேலை, இவை அத்தனையும் என் பரிபூரண ஆசீர்வாதத்தோடு உனக்கு கிடைக்கப் போகிறது குழந்தையே. இனி நீ கொடிக்கட்டி பறக்கப் போகிறாய். கஷ்டப்படுகிறேன், என்னிடம் இல்லை, எப்படி தருவேன், எதற்காக தர வேண்டும், எதற்காக செய்ய வேண்டும், இப்படி பேசுவதை இன்றோடு தவிர்த்துவிடு. நான் இருக்கும்போது கடுகளவும் கலங்காதே. உன்னை எவரிடத்திலும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன். எந்த நேரத்திலும் கைவிட மாட்டேன். நலமாக இருக்கிறேன், முடிந்ததை செய்கிறேன், முயற்சிக்கின்றேன், தருகிறேன், இப்படி சொல்ல பழகிக்கொள். என்னை சரணாகதியடைந்தால் நான் உன்னை பாதுகாப்பேன் தங்கமே. பொறுமையாக இரு. உனக்காக நான் உன் அம்மாவாகவும் அப்பாவாகவும் உனக்கு ஒரு நல்ல நண்பனாகவும் நல்ல குருவாகவும் நான் இருப்பேன். ஏன் இப்படி உன்னை நீ கடுமையாக வருத்தி கொள்கிறாய்? நீ இப்படி உன் உடலை வருத்தி கொண்டு என்னை வழிபடாதே. நான் உனக்கு துணையாக உன்னுள்ளேயே தான் இருக்கின்றேன். அப்படி இருக்கையில் நீ படும் துயரங்களை நான் அறிய மாட்டேனா? நான் உன் வேண்டுதலை என்றும் அலட்சியப்படுத்தியது கிடையாது. ஆனால் நீ இப்படி உன்னை வருத்தி கொள்வதை என்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. உன் மனதில் இருப்பதை நான் அறிவேன். உன்னை சூழ்ந்துள்ள துயரங்களிலிருந்து தப்பிப்பது எப்படி என யோசித்து தூக்கம் வராமல் தவிக்கின்றாய். உன்னை எல்லோரும் அவமானப்படுத்துவது போலவும், கைவிட்டது போலவும், எல்லாமே இருந்தும் எதுவுமே இல்லாதது போலவும், எல்லோரும் இருந்தும் அனாதை போலவும் நீ இப்போது உணர்கின்றாய். அனைத்தையும் நான் அறிவேன் குழந்தையே. சங்கடங்களை நினைத்து நம்பிக்கை இழக்கின்ற காலகட்டத்தில்தான் நீ இருக்கின்றாய். உன் கர்ம வினைகளின்படி இது உனக்கு உண்மையான சோதனையான காலம்தான். நான் இல்லை என்று கூறவில்லை. ஆனால் உன் கரும வினைகளை அழித்து அதை உனக்கு சாதனை காலமாக மாற்றத்தான் நான் இங்கு போராடி கொண்டு இருக்கிறேன். இன்னும் சிறிது காலத்திற்கு சங்கடங்களை சகித்துக்கொள். உன் நம்பிக்கை என்னும் சக்தியை ஒன்று திரட்டி உன் துயரங்களைக் கண்டு அஞ்சாமல் போராடு. இது நீ திடமான சிந்தையை தக்க வைத்து கொள்ள வேண்டிய காலகட்டம். என் நாமத்தை நீ உச்சரித்து கொண்டே இரு என் குழந்தையே. எல்லாம் கூடிய விரைவில் மாற்றியமைக்க உனக்கு துணையாக நான் இருக்கிறேன். நம்பிக்கையோடு இரு, நல்லதே நடக்கும். எந்த பிரச்சனை உனக்கு அதிகம் கஷ்டம் தருகிறதோ அந்த பிரச்சனையாலேயே நீ அதிகம் வாழ்க்கை பாடத்தை கற்றுக்கொள்வாய். எவ்வளவு தோல்விகளை சந்தித்தாயோ அவை அனைத்தையும் ஜெயிக்கப் போகிறாய். நான் உன் நிழலாக கூடவே வருவேன் குழந்தையே. வாழ்க்கையில் எதுவுமே காரண காரியங்கள் இல்லாமல் நடக்காது. வெட்ட வெளியில் வானில் இறைவனால் அமைக்கப்பட்டுள்ள இந்த உலகங்கள் அனைத்துமே காரண காரியங்களோடு திட்டமிட்டபடி இயங்கி வந்து கொண்டிருக்கிறது. இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொருவரும் தனித்தனியாக இதுவரை எடுத்த ஒவ்வொரு பிறவியிலும் வாழ்க்கையில் தினம் செய்த, இப்போது செய்து வரும் ஒவ்வொரு வினைக்கும் சமமான எதிர்வினை ஒன்று இந்த பிரபஞ்சத்தில் பதிவாகி அதுவே உரிய காலங்களில் அவர்களுக்கு திரும்ப நடக்கிறது. மேலோட்டமாக பார்த்தால் இன்னார் செய்த செயல்களால் தான் இன்னாரெல்லாம் அனுபவிக்கிறார்கள் என்று தோன்றும். ஆனால் ஒரு நெருப்பு உன்னை சுட்டுவிட்டால் நீ நெருப்பின் மீது பழி சுமத்துவதில்லை. உன் கவனக்குறைவோ பிறர் வேலை, உன் கெட்ட நேரம் என்று நினைக்கின்றாய். நன்கு யோசித்து பார்த்தால் தீதும் நன்றும் பிறர் செய்து வாரா என்பதும், நமக்கு நன்மை துன்பம் செய்பவர்கள் வெறும் கருவிகள்தான் என்பதும், நாம் முந்தைய பிறவியில் செய்ததே நமக்கு திரும்ப அந்த கருவிகளின் வடிவில் வருகிறது என்றும் உனக்கு புலப்படும். உன் துன்பத்தை நீயே பெருமளவு உனக்கு நல்ல காலம் வரும் வரையில் குறைத்து கொள்வாய். எல்லாவற்றிற்கும் பின்னால் ஒரு காரணம் நிச்சயம் இருக்கிறது. இறைவனே குரு வடிவில் வருவதால் அவரை நீ சரணடையும் போது, இறைவனால் படைக்கப்பட்ட நீங்களே பிறர் குற்றங்களை மன்னிக்கும் போது உன்னுடைய பெரும்பாலான குற்றங்கள் உனக்கும் மன்னிக்கப்படும். எதிர்காலத்திலும் நீ குற்றம் ஏதும் செய்யாமல் நல்லவைகளையே செய்யும்படி இறைவனால் பார்த்து கொள்ளப்படும். என்னை நீ இறை வடிவத்தில் உள்ள குருவாக கருதி என்னை இறுக பற்றினால் மேலே சொன்ன வாழ்க்கையின் பொருளை உனக்கு உணர்த்தி உன்னை பொறுமையாக இருக்க வைத்து நாமத்தை ஜெபிக்க வைத்து
எதையும் நீ அனுபவிப்பது முழுவதும் தெரியாமல் என் அருளால் இரும்பு போன்ற உன் கர்மாவை பஞ்சு போலாக்கி தலைக்கு வந்தது தலைப்பாகையோடு போயிற்று என்றபடி மட்டும் உன்னை அனுபவிக்க வைத்து அதிலிருந்து ஒவ்வொருவராக உன்னை விரைவில் வெளியில் வர வைத்து உன் விருப்பங்களையும் என் விருப்பங்களையும் நிறைவேற்ற செய்வேன். இதை நீ உறுதியாக நம்பு. அந்த நம்பிக்கையே உன்னை ஒரு வழிகாட்டியாய் அழைத்துச் செல்லும், பயணிக்கும். உன் விருப்பங்களையும் என் விருப்பங்களையும் அது நிறைவேற்றும். நான் என்னிடம் வருகின்ற சாந்தியற்ற மனதை உடையவர்களுக்கு நல்ல கதைகளை சொல்கிறேன், லீலைகளை செய்து காட்டுவேன். அது ஒரு ஆனந்தம். தாய்க்கு தன் குழந்தையின் விஷயத்தில் இருக்கும் சுயநலமே என்னிலும் இருக்கிறது. ஆரம்பம் என்ற ஒன்று இருந்தால் முடிவு என்ற ஒன்று உண்டு அல்லவா? நீ ஏன் இதுதான் உன் முடிவு என்று நினைக்கிறாய்? வருடக்கணக்காக நீ கூனி குறுகி புழுங்கி தவித்து அனுபவித்து வரும் மனவேதனைகள், துயரங்கள், துக்கங்கள், மனவலிகள், அவமானங்கள், வருடக்கணக்காக தினமும் நேர காலம் அறியாமல் என்னிடம் சாஸ்தாங்கமாக விழுந்து பல மணி நேரம் கதறி அழுது வேண்டியது எல்லாம் எப்படி வீணாக போய்விடும்? ஒவ்வொரு வினைக்கும் ஒரு எதிர்வினை ஒன்று உண்டு என்பது உனக்கு தெரியாதா என்ன? அதுவும் பல வருடங்களாக நான் அல்லவா உன்னை என் முன்னிலையில் அதையெல்லாம் செய்து வைத்தேன். உன்னையும் ஒரு பக்கம் காப்பாற்றி கொண்டு நாம் எந்த ஜென்மத்திலோ செய்த பாவங்கள் தீர நாம் செய்யும் பரிகாரங்களை விடவும் வருடக்கணக்காக கண்ணீர் விட்டு கதறி அழுது வேண்டும் போது அதில் எல்லா பாவங்களும் முழுவதுமாக கரைந்துவிடும். இதை நான் அல்லவா உனக்கு அனுமதித்தேன். இதற்கிடையில் என்ன தடைகள், தடங்கல்கள், தடுமாற்றங்கள், பரிதவிப்புகள் உனக்கு வந்திருந்தாலும் அவையெல்லாம் என் பாதுகாப்போடு தான் உனக்கு நடந்தன. பிறகு என்ன உனக்கு கலக்கம்? உனக்கு நான் சமீபத்தில் கனவிலும் நினைவிலும் என் ரூபமாகவும் மனிதர்கள் மூலமாகவும் பிற உயிரினங்கள் மூலமாகவும் உனக்கு பிடித்த இறை ரூபத்திலும் தரிசனம் தந்து ஆசி வழங்கியது எல்லாம் எப்படி உனக்கு நடக்காமல் போய்விடும்? உன் கரும வினைகள் இனி தீர்ந்துவிட்டன. நீ வெகு விரைவில் மகிழ்ச்சி பாதையில் செல்ல இருக்கின்றாய். உனக்கு நடக்கப் போகும் நன்மை எல்லாமே இனி தானாகவே உன் முயற்சி எதுவுமின்றி திடீரென்ற என்னுடைய நேரடி வருகையால் கண்காணிப்பால் திடீரென நடக்கும். அப்போது உன்னுடைய துயரங்கள், துக்கங்கள், கவலைகள், கலக்கங்கள் அனைத்தும் சூரியனை கண்ட பனி போல விலகும். மகிழ்ச்சி, மன அமைதி உன் வாழ்வில் நிரந்தரமாக குடிக்கொள்ளும். அதை பெற்றுக்கொண்டு என்னை பார்க்க நீ விரைந்து வா. ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் உன்னுடைய மனம் குழப்ப நிலைமையை சந்திக்கும். அப்படி சந்திக்கும் பொழுது மனமுடைந்து போய்விடாதே. பொறுமையோடு என்ன நடக்கிறது என்பதை கவனித்து கொண்டே இரு. ஏனென்றால் என்னுடைய குழந்தைகளை எப்படியாவது காப்பாற்றுவதே என்னுடைய கடமையாகும். உன் வாழ்வில் வளமும் நலமும் பெற்று நிரந்தரமான நிம்மதியடைவாய். என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து நீ செயல்படு. உன் எதிர்கால தேவைகள் அனைத்தையும் நான் பூர்த்தி செய்வேன்.